இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட விஞ்ஞானிகளின் பட்டியலில் முன்னதாக வைக்கிறேன். உலகத்தின் விஞ்ஞானிகளில் பெரும்பான்மையானோர் இயேசு கிறிஸ்துவை ரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்டவர்கள். பட்டியலை தருகிறேன், கேளுங்கள். அப்சல்யூட் டெம்பரேச்சர் ஸ்கேல் எனப்படும் உஷ்ணத்தை அளக்கும் அலகையும் டிரான்ஸ்அட்லாண்டிக் கேபிளை கண்டுபிடித்தவருமான லார்ட் கெல்வின், கணக்கு போடும் இயந்திரத்தை கண்டுபிடித்த சார்ல்ஸ் பாபேஜ், ஹைட்ரோஸ்டாட்டிக் முறையை கண்டுபிடித்த பிளேஸ் பாஸ்கல், பாஸ்டரைசேஷன் முறையை கண்டுபிடித்த லூயி பாஸ்டர், சுரங்கங்களில் பயன்படுத்தப்படும் விளக்கை கண்டுபிடித்த ஹம்ப்ரி டேவி, சயின்டிபிக் மெத்தட் என்று அழைக்கப்படும் விஞ்ஞான முறையை கண்டுபிடித்த பிரான்சிஸ் பேக்கன், தந்தி முறையை கண்டுபிடித்த FB மோர்ஸ், வானொலி பெட்டிகளில் பயன்படுத்தப்படுகிற உங்கள் வீட்டில் உள்ள வானொலி பெட்டியில் பயன்படுத்தப்படுகிற வால்வுகளை கண்டுபிடித்த ஆம்ப்ரோஸ் பிளமிங், ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பை கண்டுபிடித்த சர் ஐசக் நியூட்டன், ஆன்டிசெப்டிக் சர்ஜரி என்ற முறைக்கு தந்தை என்று அழைக்கப்படுகிற ஜோசப் லிஸ்டர், கேஸ் டைனமிக் முறையை வகுத்த நவீன விஞ்ஞானத்தின் தந்தை ராபர்ட் பாயில், டைமென்ஷனல் அனாலிசிஸ் முறையை கண்டுபிடித்த ராபர்ட் ராலே, எலக்ட்ரோ டைனமிக்ஸை கண்டுபிடித்த ஜேம்ஸ் கிளார்க் மேக்ஸ்வெல், பூச்சிகளை குறித்த விஞ்ஞானத்தின் தந்தை என்று அழைக்கப்படுகிற ஹென்ரி ஃபேபர், ஜெனடிக்ஸ் முறையை கண்டுபிடித்த கிரகர் மெண்டல், கிளேசியல் ஜியாலஜியை கண்டுபிடித்த லூயி அகாசிஸ், ஹைட்ராலிக்ஸ் முறையை கண்டுபிடித்த லியோனோ டார்வின்சி, ஹைட்ரோகிராபி முறையை கண்டுபிடித்த மேத்யூ மௌரி, நேச்சுரல் ஹிஸ்டரி முறையை வகுத்த ஜான் ரே, நான் யூக்ளிடியன் ஜியோமெட்ரியை கண்டுபிடித்த பெர்ன்ஹார்ட் ரேமன், பாலியான்டாலஜி முறையை வைத்த ஜான் வுட்வர்ட், டெக்னாலஜி முறையை வகுத்த ரூடால்ஃப் விர்ச்சோ, ரிவர்சிபிள் தெர்மோடைனமிக்ஸ் முறையை வகுத்த ஜூல்ஸ், கலோரிமீட்டரை கண்டுபிடித்த ஜேம்ஸ் ஜூட், ஸ்ட்ராட்டிகிராபி முறையை கண்டுபிடித்த நிக்கோலஸ் டெனோ, கம்பேரிட்டிவ் அனாட்டமி முறையை கண்டுபிடித்த ஜார்ஜ் குவியர். இவர்களெல்லாம் யார் என்று கேட்கிறீர்களா? இவர்களுடைய பெயரையும் நான் இதற்கு கொடுத்த குறிப்புகளை வைத்து இவர்கள் எல்லாம் விஞ்ஞானிகள் என்று நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இவர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த ரட்சகர் என்றும் ஆண்டவர் என்றும் ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள். கிறிஸ்தவம் விஞ்ஞானிகளுடைய மார்க்கமாகும். கிறிஸ்தவ விசுவாச விஞ்ஞானிகளின் பட்டியலை அடுக்கிக் கொண்டே போகலாம்.